அந்த நேரத்தில் கோளன் என்ற மானீச குலத்தில் உதித்து வந்த ஈழன் ஒரு பொல்லாதான் மன்னனை பார்த்து சொல்வான், மன்னவனே, நாம் மலையை எடுத்து வைத்தாலும் இந்த வைகை உடைப்பை அடைக்க முடியாது. ஆனால் இதனை அடைப்பதற்கு ஒருவரால் தான் முடியும். அவர் யாரென்றால் சித்திர மாகாளியிடம் பிள்ளை என வளரக்கூடிய தெய்வகுல சான்றோர்களால் தான் இந்த உடைப்பை அடைக்க முடியும். உடனடியாக அவர்களை அழையுங்கள் என்றான். உடனே மன்னன் படைத்தலைவர்களை பார்த்து, உடனடியாக நீங்கள் சென்று சான்றோர்கள மக்களை அழைத்து வாருங்கள் என்று உத்தரவிட்டான். புகழில் சிறந்த சான்றோர்களை அவர்கள் விரைவாக அழைத்து வந்தனர். மன்னன் சான்றோர்களை பார்த்து, வைகை உடைப்பை அடைப்பதற்கு வழிபாருங்கள் என்றான். அதற்கு சான்றோர்கள், மன்னவா, இப்படிப்பட்ட வேலையை நாங்கள் இதுவரை செய்ததில்லையே. எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் போர் தொழில்தானே. யாராலும் வெற்றி கொள்ள முடியாத படைகளை வெற்றி கொண்டு அவ்வெற்றிகளை உங்களிடம் சமர்ப்பித்துத்தானே எங்களுக்கு பழக்கம் என்று மறுத்து நின்றார்கள். மன்னன் அவர்களை பார்த்து, எதுவும் பேசாதீர்கள், குட்டையில் மண்ணெடுத்து வைகை உடைப்பை அடையுங்கள் என்று கடிந்து நின்றான். சான்றோர்கள் மறுக்க மன்னன் கோபம் கொண்டு சான்றோர்களை பிடியுங்கள் என்று ஏவலர்களுக்கு கட்டளையிட்டான். காவலர்கள் பல யானைகளை விட்டு இவர்களை பிடிப்பதற்கு எத்தனித்தார்கள். ஆனால் வீரம் சிறைந்த சான்றோர்களின் பக்கத்தில் கூட அவர்களால் போக முடியவில்லை. இதை பார்த்து கொண்டிருந்த மன்னன் பட்டத்து யானையை வரவழைத்தான். அதில் ஏறி சான்றோர்களை பிடிப்பதற்காக அவனே வந்தான்.